எவ்வளோ ஆப்பிள்ஸ் கொட்டி கிடக்கு பாருங்க. ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்குமே ஹாப்பி விநாயகர் சதுர்த்திங்க. சாமி கும்பிட்ட கையோட இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா எங்களோட குட்டி கார்டனுக்கு தாங்க. இன்னைக்கு ஒரு கார்டன் டூர் பண்ணலாமா? இப்ப லேட்டஸ்டா என்னோட வீடியோஸ் எல்லாம் பாத்துருந்தீங்கன்னா தெரியும். அதுல வந்து நான் காலிஃபிளவர் ஹார்வெஸ்ட் பண்ணேன், பீட்ரூட் ஹார்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி ஷார்ட்ஸா போட்டிருப்பேன். ஸோ வந்து எதுக்கு இப்ப தனித்தனி ஷார்ட்ஸா போடுவோம்னா நம்ம வந்து மொத்தமா நம்ம கிட்ட என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் இருக்குன்னு காட்டலாம் உங்களுக்கு அப்படின்றதுக்காக தாங்க இந்த வீடியோ ஷூட் பண்ணேன். மோஸ்ட்லி நிறைய அப்ராட் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா என்னன்னா நமக்கு வந்து ஒரு 6 months வின்டர் இருக்கும், 6 months சம்மர் இருக்கும். ஆக்சுவலா இந்த சம்மர்ன்றது என்னன்னா நமக்கு இந்த ஃபால் ஸ்ப்ரிங் எல்லாமே சேர்த்துக்குதான். ஸோ நமக்கு 6 months சம்மர் இருக்கும். அந்த டைம்ல வந்து நிறைய வந்து செடியெல்லாம் வளர்க்கலாம். ஆனா வின்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஊரே ஃபுல்லா பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கும். ஒரு செடி பச்சை பசல்ல ஒண்ணுமே பார்க்க முடியாது. இந்த 6 months அதாவது இந்த ஸ்ப்ரிங்ல இருந்து இந்த சம்மர் முடிகிற அந்த 6 months பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்களாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வீட்டெல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக வச்சுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து 6 months ரொம்ப பிளாக் அண்ட் ஒயிட்டாக இந்த ஊரெல்லாம் பார்த்ததால பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபிக்ஸ் ஆகிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அடுத்த 6 மாதம் வந்து இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும். அப்போ அந்த ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நிறைய க்ளவுஸு மாஸ்க்கு அது இதெல்லாம் போட்டுட்டு தோட்டத்தை எடுத்துகிட்டு குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணுறது, புல் வெட்டுறது, செடி நடுறது, அந்த மாதிரி நிறைய க்ளீனிங் ஒர்க்கு அந்த அந்த ஸ்ப்ரிங்லலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க. ஏன்னா வீட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையுமே இந்த சாட்டர்டே சண்டேலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெளியே வந்துடுவாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் லான் க்ளீன் பண்ணுறது, புல்லுக்கு அந்த இதெல்லாம் உரம்லாம் போடுறது, நிறைய அந்த இதெல்லாம் பண்ணி செடியெலாம் மறுபடியும் ரீப்ளான் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறையெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கவே வந்து நமக்கும் ஏதாவது பண்ணணும் அந்த மாதிரி மோட்டிவேஷன்லாம் வரும். ஸோ அப்படியே ஆரம்பிச்சது தாங்க இந்த கார்டனிங். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சென்னையிலலாம் ஒரு சின்ன புல்லு கூட வளர்த்தது இல்லைங்க. நான் வளர்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மணி பிளான்ட் தான். அந்த பிளான்ட்டை ஏதோ நான் வந்து ஜன்னலில் அந்த டெரஸில் வச்சுருப்பேன். ஸோ அது என்ன ஆகும், கீழெல்லாம் போய் அந்த ஏன்னா அந்த மணி பிளான்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளருமா. ஸோ கீழெல்லாம் போகும்போது கீழ் வீட்டுக்காரங்களாம் என்னம்மா இப்பெல்லாம் பண்ணுற அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ இல்லை சாரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு மேலே தூக்கி சுற்றி அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். ஸோ அந்த ஒரு மணி பிளான்ட் வளர்க்குறதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும் சென்னையில். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் இதெல்லாம் முடியுமா, ஸோ நம்ம வளர்க்க முடியுமா அப்படிலாம் வந்து யோசிக்கும் போது இங்கே இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டி தாத்தா கூட, ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஃபேமிலியோட மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க. ஏன்னா மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டா ஃபேமிலிஸ்லாம் தனியாக போயிடணும் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எல்லாருமே வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக ஒரு தாத்தா பாட்டி இல்லை பேரம்பேத்திங்க கூட பார்த்திங்கன்னா அவங்க தனியாலாம் வீடு எடுத்து அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டி தாத்தா கூட அழகாக ஒரு கார்டனிங் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதோட இன்ட்ரெஸ்ட் வந்துருங்க. ஸோ அப்படி வந்தது தான் வந்து நான் ஒரு சின்ன கார்டன் பண்ணுறது. போன வருஷம் ஃபர்ஸ்ட் இயர், இதனோட செகண்ட் இயர். இந்த வருஷம் நான் நிறைய நியூ பிளான்ஸ்லாம் கூட ட்ரை பண்ணியிருக்கேங்க, நிறைய நியூ வெஜிடபிள்ஸ்லாம் கூட ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதை அவங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ ஷூட் பண்ணுங்க. ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா எங்களோட குட்டி தோட்டங்க. இப்போ இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ரொம்ப குட்டி, தலை தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த எண்டிலேருந்து இந்த எண்டு இவ்வளோதான் ஸ்பேஸ். இப்போ இதில் இருக்கிற ஸ்பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2 to 3 monthsக்கு தாராளமாக வர மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் போடலாங்க. வந்து என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதெல்லாமே அழகாக போர்ஷன் பிரித்து அழகாக போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அது மெயின்டெனன்ஸ் கூட ரொம்ப கம்மி தான். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெயின் உங்களுக்கு எப்போவுமே வந்து மந்த்லி ட்வைஸ் மழை வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் தண்ணியும் வந்து உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும், சன் உங்களுக்கு சூப்பராக வரும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா எங்களோட பேக்யார்டுங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா அங்கே ஆப்பிள் ட்ரீ இருக்குது, இங்கே ப்ளம் ட்ரீ இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் எங்களோட குட்டி கார்டன் இருக்குது. நம்ம இந்த கார்டன் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேவரட் ஆப்பிள் ட்ரீ ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க. ஏன்னா எப்போ நான் வந்து ஆப்பிள் ட்ரீயோட வீடியோஸ் போட்டாலுமே பயங்கர வியூஸ் போகும். நம்ம யூஸ்வலாக வந்து ஆப்பிள்லாம் உயிரோட மரத்தில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் இல்லையா. ஸோ அது வந்து அதனாலேயே பார்த்தீங்கன்னா பயங்கர வியூஸ்லாம் போகும் ஆப்பிள் ட்ரீக்கு. ஆக்சுவலாக நான் சொன்னேன் இல்லைங்க, சம்மர்லலாம் பயங்கரமாலாம் அந்த வீட்டு வேலைலாம் பார்த்துட்டு இருப்பாங்க, வின்டரில் பார்த்தா யாருமே வெளியே வர மாட்டாங்க அப்படின்னு. அங்கே பாருங்க ஒருத்தர் ஏனியில் ஏறி அந்த ஓட்டெல்லாம் அழகாக பிரிக்கிறது, க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி க்ளீனிங்லாம் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. இவ்வளோ வயசான தாத்தால இவ்வளோ கேஷுவலாக ஏறாரு பார்த்தீங்களா. இங்கே வந்து எவ்வளோ பெரிய வீட்டோட ஓனராக இருந்தாலுமே அவங்களோட வேலையை அவங்களே தான் செஞ்சுப்பாங்க. இவ்வளோ கேஷுவலாக ஏறாரு பாருங்க. ஏறி அந்த ஓட்டில் ஒவ்வொன்றா எடுத்து க்ளீன் பண்ணி, அதுவும் இல்லாமல் இங்கே நிறைய பேர் வந்து இந்த வீடெல்லாம் கட்டுறாங்க இல்லையா, நிறைய பேர் அவங்களோட சொந்த வீடை அவங்களே கட்டிப்பாங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தங்களுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலையும் செய்ய அவ்வளோ அழகாக கற்றுக்குறாங்க. அவ்வளோ பெரிய வீட்டோட ஓனராக இருந்தாலுமே சரி, எவ்வளோ ஒரு 5-6 வீடு வச்சிருந்தாலுமே சரி, அவர் வீட்டு வேலையை அவங்கவுங்க வீட்டு வேலையை அவங்கவுங்க தான் பார்க்குறாங்க. குப்பை எடுத்து வைக்கிறது, வீடை க்ளீன் பண்ணுறது, சின்ன சின்ன அந்த ப்ளம்பிங் ஒர்க் பார்க்குறது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்க்குறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவங்க தான் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட ஓனர் தான். ஸோ அவர் வீடை க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வந்து அதுக்குன்னே தனியாக ஆளெல்லாம் யாரும் கூப்பிட மாட்டாங்க. எல்லாருமே எல்லா வேலையுமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஆச்சரியமா இருக்கு. ஸோ இதாங்க நம்ம ஆவலோட எதிர்பார்த்த ஆப்பிள் ட்ரீ.
ரொம்ப குட்டியா இருக்குல்ல. ஆக்சுவலா இது நமக்கு ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அது ரொம்ப குட்டி ஆப்பிள் ட்ரீ தான். ட்ரீலயே பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆப்பிள்ஸ்லாம் இருக்கும். லாஸ்ட் வீக்லாம் பாத்தீங்கன்னா நாங்க அந்த லேண்ட்லாம் சேர்ந்து ஒரு ட்ரம் ஃபுல்லா நிறைய ஆப்பிள்ஸ்லாம் எடுத்துட்டோம். இருந்தும் போக பாத்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ ஆப்பிள்ஸ் இருக்குங்க. இது நம்ம மேலதான் பாக்குறோம். அப்படியே கொஞ்சம் கீழே பாருங்களேன், எவ்வளோ ஆப்பிள்ஸ் கொட்டி கிடக்கு பாருங்க. அதாவது நம்ம ட்ரீலயே பாருங்களேன் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ நம்ம இதையே வந்து மோஸ்ட்லி நம்ம பறிக்க மாட்டோம். இப்போ நிறைய நம்ம வீடியோஸ்லாம் போடும்போது அதில் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள்ஸ்லாம் வந்து இன்ஃபேக்ட் நான் இந்தியாவில் இருந்தாலுமே அது தாங்க கமெண்ட் பண்ணுவேன். ஏன் இவ்வளோ ஆப்பிள்ஸ்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்க, ஃபுட் வேஸ்ட் பண்ணுறீங்க, இங்கே வந்து இது கூட இல்லாமல் இருக்காங்க, இவ்வளோலாம் வேஸ்ட் பண்ணுறீங்களே அப்படின்னு தோணும். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தா தாங்க தெரியும் நம்ம இவ்வளோ ஆப்பிள்ஸ் வந்து வச்சு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஏன்னா இங்கே ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பிள் ட்ரீ இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் இது ஆக்சுவலாக இது வந்து நான் பார்த்ததுலேயே ரொம்ப குட்டி ஆப்பிள் ட்ரீ தான். இதுலேயும் எவ்வளோ ஆப்பிள்ஸ் வேஸ்ட் ஆயிருக்குல்ல. இந்த ஆப்பிள்ஸ்லாம் பாருங்களேன் வந்து நம்ம நல்லாவே சாப்பிடலாம், ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எவ்வளோ ஆப்பிள் சாப்பிடுவீங்க? நீங்கள் இதில் வந்து ஜூஸ் போடுறது, ஊறுகாய் போடுறதுன்னு எல்லாத்தையுமே ட்ரை பண்ணியாச்சுங்க. இன்னும் எவ்வளோ ஆப்பிள்ஸ் தான் அதில் நம்ம சாப்பிட முடியும்? அதை தான் யாருக்கும் சேல் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வந்து சேல் பண்ணுறதுனா யாருக்குங்க பண்ண முடியும்? ஆக்சுவலாக எங்கள் வீட்டு மரத்துலேயே எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப குட்டி ட்ரீ. இந்த ட்ரீலேயே இவ்வளோ வேஸ்ட் ஆகுது. இன்னும் இங்கே இருக்கிற எல்லார் வீட்லேயுமே, அதாவது எங்கள் ஸ்ட்ரீட்லேயே எல்லார் வீட்லேயுமே பேக்யார்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆப்பிள் ட்ரீ தான். ஆப்பிள், ப்ளம், பியர்ஸ், அது இதுன்னு ஏகப்பட்ட ட்ரீங்க. இன்ஃபேக்ட் நம்ம சூப்பர் மார்க்கெட்ல கூட பார்த்துருக்க மாட்டோம். பர்சிமன் அந்த மாதிரி ஃப்ரூட்லாம் பார்த்துருக்கீங்களா? எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கு. ஸோ அந்த ட்ரீலாம் இருக்கு. பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 மந்த்ல பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீ ஃபுல்லாகவே ஒரே எல்லோவாக இருக்கும். ஃப்ரூட் வந்து நமக்கு அது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம ஹனி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த ஃப்ரூட்டு நமக்கு இங்கே கடைகள்லாம் நம்ம கிடைக்கும். ஸோ இந்தியாலையும் கிடைக்கும், ரொம்ப ரேராக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரூட்லாம் ரொம்ப பெக்யூலியர் ஃப்ரூட்டு ரொம்ப டிஃப்ரெண்டான ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து இவங்க வளர்ப்பாங்க, ட்ரை பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து அந்த ஃப்ரூட்ஸும் சாப்பிடுவாங்க. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய ட்ரம் அளவுக்கு நாங்கள் இதுலேருந்து ஆப்பிள்ஸ் எடுத்தோங்க, எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த ஆப்பிள்ஸே பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ சாப்பிட முடியும்? நம்ம இன்னும் யோசிப்போனா இதெல்லாமே வந்து பாருங்க, நான் பேசிட்டே இருக்க ஒரு ஆப்பிள் விழுது டப்புன்னு. அந்த அளவுக்கு ஒரு இவ்வளோத்துக்கும் நாங்கள் இதை போன வாரம் கிளீன் பண்ணோம். 1 வீக்ல விழுந்த ஆப்பிள்ஸ்ங்க இது. 1 வீக்ல மட்டும் விழுந்த ஆப்பிள்ஸ் தான் இது. இங்க ஆப்பிள் மரம்ன்றது ஒரு அழகுக்கு மாதிரி தான் இருக்கு. அதாவது நம்ம ஊர்ல இந்த புளிய மரம், மாமரம் அந்த மாதிரிலாம் வளர்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம நினைச்சுக்கணும். ஆக்சுவலா வேணும்னா நம்ம எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கலாம், மற்றபடி சுத்தமாவே வேஸ்டா தான் போகும். நிறைய பேர் வந்து இதை நீங்க எக்ஸ்போர்ட்லாம் பண்ணலாம் அப்படிலாம் கேட்குறீங்க. இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம், ஆனா அந்த அளவுக்கு குவாலிட்டியான ஆப்பிள்ஸ் இது கிடையாதுங்க. ஏன்னா வந்து நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ற ஆப்பிள், இந்த ஆப்பிள்ஸ்லாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணா அங்கே யாராவது வாங்குவோமா? நீங்களே சொல்லுங்க. இது நீங்க இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ற காசுக்கு வித்தா கூட இந்த ஆப்பிள்ஸ்லாம் யாரும் வாங்க மாட்டோம். ஏன்னா இது வந்து ரொம்ப ஆர்கானிக்கான ஆப்பிள்ஸ். அதனால மருந்து, இந்த ஃபெர்டிலைசர்ஸ் எதுவுமே போட மாட்டோம். அதனால என்னன்னா இந்த ஆப்பிள்ஸ்ல பாத்தீங்கன்னா அங்கங்க சில பூச்சிஸ்லாம் இருக்கும். எல்லாமே நம்ம கட் பண்ணிட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சிலது நல்லா இருக்கும், மோஸ்ட்லி அங்கங்க நிறைய பூச்சிலாம் இருக்கும். ஏன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. நம்ம யூஸ்வலா யாருமே மெயின்டைன் பண்ண மாட்டாங்க ஆப்பிள் ட்ரீலாம் இங்க. ஸோ அதனால என்ன ஆகும்னா இந்த ஆப்பிள்ஸை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணாலும் நம்ம அந்த ஊர்ல அதை வாங்கி சாப்பிடுவோமா? நீங்களே சொல்லுங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் எக்ஸ்போர்ட் பண்ற காசு கூட அது ஒர்த் இருக்காது. ஸோ அதனாலதான் நிறைய கமெண்ட்ஸ்லாம் எங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுங்க, எங்களுக்கு கொடுங்க அப்படிலாம் கேட்கும்போது நம்ம என்னடா ரிப்ளை பண்றது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இன்ஃபேக்ட் நான் இந்தியாவில் இருந்தாலுமே என்னோட தாட்டும் அதாக தான் இருக்கும். ஏன் இவ்வளோலாம் நம்ம வேஸ்ட் பண்றோம், இங்க எக்ஸ்போர்ட் பண்ணா இங்க இல்லாதவங்க சாப்பிடுவாங்க, அங்கேயுமே இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா இங்க ரோடு ஃபுல்லா ஆப்பிள் ட்ரீ தான். இல்லாதவங்களா அவங்களே அழகா பறிச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. அவங்க நம்ம தான் வந்து ஆப்பிள் வச்சிருக்கோம். அவங்க ரோட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ப்ளம், பீச்சுன்னு ஏகப்பட்டது இருக்குங்க. இது குட்டி ஆப்பிள் ட்ரீயா? அப்படியே இங்க பாருங்க, பெரிய ஆப்பிள் ட்ரீ. இந்த குட்டிலேயே இவ்வளோ ஆப்பிள்ஸ் கொட்டி இருக்குன்னா அந்த பெரிய ஆப்பிள் ட்ரீல எவ்வளோ ஆப்பிள்ஸ் கொட்டி இருக்கும்? நிறைய ஆப்பிள்ஸ் குட்டியா ஆப்பிள்ஸ் தான். ஆனால் அதுவே எவ்வளோ கொட்டும், அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வயிற்றுச்சலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே மோஸ்ட்லி ஆப்பிள் ட்ரீயே அழகுதான். இங்கே மட்டும் இல்லைங்க, நீங்கள் இந்த வீட்டில் ஆப்பிள் ட்ரீ தான், இந்த வீட்டில் ஆப்பிள் ட்ரீ தான், இந்த வீட்டில் ஆப்பிள் ட்ரீ தான், சுற்றி எல்லார் வீட்லையுமே ஆப்பிள் ட்ரீ தான். ரோ ஃபுல்லாக இருக்கிற எல்லார் வீட்லையுமே லைனாக ஆப்பிள் ட்ரீ தான். ஃப்ரண்ட்லேயும் இருக்குது, பேக்லேயும் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு சில பேர் கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா இது இந்த ஆப்பிள்ஸ்லாம் ரொம்ப புளிக்கும், அதனால தான் இவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிலாம் யோசிப்போம். ஆக்சுவலாக வந்து எங்கள் வீட்லேயே புளிக்கிற ஆப்பிளும் இருக்குது. இந்த ஒரே மரத்துலேயே ஒரு சைடு ஃபுல்லாக க்ரீனு, ஒரு சைடு ஃபுல்லாக ரெட் எப்பவுமே மோஸ்ட்லி புளிக்காது, ரொம்ப ஸ்வீட்டாகவே இருக்கும். ஒரு சில பழம் தான் கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த சின்ன பிஞ்சிலேயே பழுத்த பழம் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா சைஸ் பெருசாக வந்து எல்லா பழமுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருக்கும். வேணும்னா உங்களுக்கு ஒன்று சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க. எல்லாம் மிதிச்சுட்டு போகணும்னு நினைக்கும் போதே ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. பாருங்களேன் எவ்வளோ ஆப்பிள்ஸ் கொட்டி இருக்கு. இந்த கீழே விழுந்த ஆப்பிள்ஸே பாருங்களேன் சூப்பராக இருக்குங்க. எந்த அடியுமே பட்டிருக்காது, பூச்சி எதுவுமே இருக்காது. பட் இதை எடுத்து சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம இப்படி பிச்சையே சாப்பிட்றலாம். ஸோ அந்த மாதிரி தான் இல்லையா. இதெல்லாமே வந்து க்ரீன் ஆப்பிள்ஸ், இது நம்ம சாப்பிட முடியாது. ஆனால் நம்ம வந்து ரெட் ஆப்பிள்ஸ் சாப்பிட்லாம். ஒரே ட்ரீலேயே இங்கே இதில் பார்த்தீங்கன்னா ரெட் ஆப்பிள்ஸும் இருக்குது, க்ரீன் ஆப்பிள்ஸும் இருக்குது. அவ்வளோ ஹைட்டாக இருக்குங்க. எனக்கு எட்டல
ஷார்ட்டாக இருக்கிற ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். இங்கே இருக்கு பாருங்க, இங்கே இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவு ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா புளிக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் இன்னும் பெருசாக கிடச்சிச்சுன்னா லக்கு. மோஸ்ட்லி நாங்கள் நிறைய வந்து லாஸ்ட் வீக் பறிச்சிட்டோம். அந்த போன சாட்டர்டே சண்டே ஃபுல்லாத்தையும் பறிச்சாச்சு. அதை தாண்டி தான் இங்கே இவ்வளோ கொட்டி கிடக்கா. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் ஆப்பிள்ஸ் இருக்கு. இது கூட சாப்பிடலாம் இது. ஸோ வாங்க நம்ம ஒன்று பிச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஓரளவு ஓகே. அப்பா ஐயோ, ஒன்று எடுக்கும்போதே ஒன்று விழுந்துருச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு என்னை சத்தியமாக திட்டாதீங்க. இந்த ஆப்பிள்ஸ்லாம் வச்சு எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஊறுக்காய் போடுவோம், ஜூஸ் போடுவோம், ஜாம் போடுவோம், அப்புறம் வந்து நிறைய ஆப்பிள் சாப்பிடுவோம். ஒரு நாளைக்கு ஒரு 5 ஆப்பிள் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ நாளைக்கு ஆப்பிளே சாப்பிடுவீங்க? அந்த மாதிரி தான். ஸோ இதான் சிச்சுவேஷன். ஸோ நமக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம இவ்வளோ ஆப்பிள்ஸ் வந்து வேஸ்ட்டாக போகுதே அப்படின்ட்டு. தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் ஆப்பிள்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஒரு வீட்டுக்கு போய் ஆப்பிள்ஸ் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நமக்கு ஆப்பிள்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஆப்பிள்லேருந்து தப்பிக்க முடியாது போல், அந்தளவுக்கு இருக்குங்க ஆப்பிள்ஸ்லாம். சும்மா அப்படி தொடச்சிட்டே சாப்பிட்லாம். இல்லைலாம் இப்படி உயிரோட ஆப்பிள் சாப்பிடுவேன்னு நினச்சி கூட பார்க்கலாங்க. அதாவது மரத்துலேருந்து அப்படியே பிச்சு நான் சாப்பிடுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. வந்து நிறைய பேர் புளிக்குதுன்னு சொல்கிறீங்க. எவ்வளோ ஜூஸியாக இருக்குது தெரியுமாங்க, அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது. ஆப்பிள் ட்ரீக்கு பாய் பாய் சொல்லிட்டு அடுத்து நம்ம தோட்டத்துக்கு போகலாங்க. ஆனால் இந்த கத்திரிக்காய் செடியில் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து விதையே கிடையாதுங்க. உள்ள இன்னும் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் தான். சரி, இதுக்குள்ளெல்லாம் நான் எப்படிங்க போய் எடுக்கிறது? அந்தளவுக்கு நிறைய இருக்கும். நம்ம சாலட் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இது வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். பீன்ஸு, அப்புறம் வெண்டைக்காய், கேரட்டு, பீட்ரூட்டு, அப்புறம் வெந்தயக்கீரை, வெள்ளை கத்திரிக்காய், இன்னும் நிறைய ஐட்டம். அது ஒரு செட்டு முடிஞ்சாலும் இங்கே இன்னொரு செட்டு இருக்குங்க. ஸோ வந்து நமக்கு இதெல்லாம் காஞ்சதுக்குள்ளே நமக்கு வெந்தயம் இருக்கும். டிஃப்ரெண்ட் தெரியும். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே நல்லா சொரப்பாக இருக்கும். பிரச்சனை ஈஸியாக உடையும். நம்ம ஈஸியாக அப்படி உடச்சி